நம்ம இன்னைக்கு நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு பாடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கணக்குகளையும் எப்படி எளிமையாக ஓடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் மொத்தம் 3 அறிக்கை இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இது எல்லா கணக்குகளுமே தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன், அதை பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. மொத்தம் 3 அறிக்கை இருக்காமா. ஒன்று ஒப்பீட்டு வருமான அறிக்கை, ஒப்பீட்டு இருப்புநிலை குறிப்பு அதில் இருக்குது. அடுத்து 2வதுல பொது அளவுலேயும் வருமான அறிக்கையும் இருக்குது, இருப்புநிலை குறிப்பு இருக்குது. 3வது போக்கு சதவீதத்துலேயும் வருமான அறிக்கை இருக்குது, இருப்புநிலை குறிப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாடல்லையுமே வருமான அறிக்கையும் இருக்குது, இருப்புநிலை குறிப்பும் இருக்குது. ஸோ இந்த 3 வருமான அறிக்கைக்கும் ஒரே ஒரு படிவம் தான். என்ன படிவம் அப்படின்னா, விற்பனை இருக்கும், வருமானம் இருக்கும், செலவு இருக்கும், வரி இருக்கும். இந்த 3 வருமான அறிக்கையிலையும் என்ன இருக்கும்? கணக்கில் விற்பனை இருக்கும், வருமானம் இருக்கும், செலவு இருக்கும், சதவீதம் இருக்கும். ஸோ விற்பனையோட வருமானத்தை கூட்டணும், வருமானத்தை கூட்டினா மொத்த வருமானம் கிடைக்கும். அதுலேருந்து செலவுகளை கழிச்சா வரிக்கு முன் லாபம், வரியையும் கழிச்சுட்டா வரிக்கு பின் லாபம். எத்தனை அறிக்கையில்? இந்த 3 அறிக்கையிலையும். அது எந்தெந்த கணக்குகளில் இருக்குன்னு பாருங்கள். எடுத்துக்காட்டு 2, அப்புறம் எடுத்துக்காட்டு 8, எடுத்துக்காட்டு 13. இந்த 3 கணக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு டோட்டலாக இதில் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னு புரிஞ்சிடும். இப்போ 2வது கணக்கில் பாருங்கள், விற்பனை, வருமானம், செலவு, வருமான வரி. ஸோ இது என்னது? ஒப்பீட்டு வருமான அறிக்கை. வருமானத்தை கூட்டியிருக்காங்க, மொத்த வருமானம், செலவை கழிச்சிருக்காங்க, வரிக்கு முன் லாபம், வரியையும் கழிச்சா வரிக்கு பின் உள்ள லாபம். இது எத்தனாவது கணக்கு? எடுத்துக்காட்டு 2வது கணக்கு. அடுத்தது எடுத்துக்காட்டு 8லையும் பாருங்கள், இது பொது அளவில் வருமான அறிக்கை. ஸோ விற்பனை இருக்குது, வருமானம் இருக்குது, செலவு இருக்குது, வருமான வரி இருக்குது. அப்போ ஆன்சரில் பாருங்கள், விற்பனையோட வருமானத்தை கூட்டினா மொத்த வருமானம், செலவை கழிச்சிட்டிங்கன்னா வரிக்கு முன்னர் உள்ள லாபம், வரியையும் கழிச்சா வரிக்கு பின்னர் உள்ள லாபம். அடுத்தது எடுத்துக்காட்டு 13, இது போக்கு சதவீதம். போக்கு சதவீதத்துலேயே கேள்வியில் பாருங்கள், விற்பனை, வருமானம், செலவு இருக்குது, வருமான வரி இருக்குது. அப்போ இதில் என்ன? போக்கு பகுப்பாய்வில் வருமான அறிக்கை. அப்போ ஆன்சரில் பாருங்கள், விற்பனையோட வருமானத்தை கூட்டினா மொத்த வருமானம், செலவுகளை கழிச்சிட்டா வரிக்கு முன்னர் உள்ள லாபம், வரியையும் கழிச்சிட்டா வரிக்கு பின்னர் உள்ள லாபம். ஸோ இந்த 3 கணக்குகள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கு இல்லையா. அப்போது கணக்குகளை நீங்கள் தனித்தனியாக பார்த்தா ஒவ்வொரு கணக்குமே ஒவ்வொரு மாடல் மாதிரி தெரியும். ஆனால் இந்த 3மே ஒரே ஒரு மாடல் தான், ஒரே ஒரு படிவத்தில் தான் அடங்கியிருக்கு. அப்போது ஒப்பீட்டு வருமான அறிக்கைனாலும் அதே ஃபார்முலா தான், பொது அளவு வருமான அறிக்கைனாலும் அதே ஃபார்முலா தான், போக்கு சதவீதத்தில் வருமான அறிக்கைனாலும் அதே ஃபார்முலா தான். அடுத்து 3லையுமே என்ன இருக்குது? இருப்புநிலை குறிப்பு இருக்குது. ஸோ இந்த 3 இருப்புநிலை குறிப்புலையும் இருப்புநிலை குறிப்புனா எப்படி கண்டுபிடிக்கணும்? உள்ள பொறுப்புகள் ரோமன் லெட்டர் 1ல் இருக்கும், ரோமன் லெட்டர் 2ல் சொத்துக்கள் இருக்கும். ஒப்பீட்டு அறிக்கை அப்படின்னாவே நம்ம எப்படி கணக்கு போடணும்னு பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒப்பீட்டில் வருமான அறிக்கை விவரம் ஒரு பத்தி இருக்கும். 1வது தொகைக்காலம், 2வது தொகைக்காலம், அதனோட அதிகமாயிருக்கா அல்லது குறைஞ்சிருக்கா. ஸோ இந்த 1வது காலத்துலேருந்து 2வது காலம் அதிகமாக இருந்தால் ப்ளஸ் பண்ணணும், குறைஞ்சிருந்தா மைனஸ் பண்ணணும். அதனோட சதவிகிதம் இதில் ஒப்பீட்டு வருமான அறிக்கை ஒப்பிட்டு பார்க்கணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா தான் இந்த ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. அதே போல் ஒப்பீட்டு இருப்புநிலை குறிப்பு இருக்குமா, அதுலேயும் என்னதான்? விவரம், அதே 1வது தொகைக்காலம், அதே 2வது தொகைக்காலம். ஆனால் இந்த ஒப்பீட்டு இருப்புநிலை குறிப்பில் கேள்வியில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு 3 காலம் இருக்கு இல்லையா, இது அப்படியே வந்துடும். உதாரணமாக பாருங்கள், இப்போ எடுத்துக்காட்டு 5 பாருங்கள், ஒப்பீட்டு இருப்புநிலை குறிப்பு. இப்போ விவரப்பத்தி 1 இருக்குது, 1வது தொகைக்காலம், 2வது தொகைக்காலம். ஆன்சரில் எழுதும் போதும் பாருங்கள், ஒப்பீட்டு இருப்புநிலை குறிப்பு ஆன்சர் போடுறீங்க, அதே விவரப்பத்தி 1வது தொகைக்காலம், 2வது தொகைக்காலம், இந்த 3 காலம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் என்ன பண்ணணும்? கேள்வியில் இருக்கிறத அப்படியே தூக்கி எழுதிடணும். இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த காலம் அதிகமாக இருந்தால் ப்ளஸ்ஸும், குறைஞ்சிருந்தா மைனஸ் போடணும். அப்புறம் அதுக்குரிய சதவீதம். ஸோ ஒப்பீட்டு வருமான அறிக்கைனாலும் அதே ஹெட்டிங் தான், ஒப்பீட்டு இருப்புநிலை குறிப்புனாலும் அதே ஹெட்டிங் தான். ஆனால் வருமான அறிக்கைனா நம்ம இந்த ஃபார்முலாவை எழுதி அதுக்கேற்ற மாதிரி போடணும். ஒப்பீட்டு இருப்புநிலை குறிப்புனா நம்மளுக்கு அந்த கூட்டல் கழித்தல் எதுவுமே கிடையாது, வருமானத்தை கூட்டணும், செலவை கழிக்கணும், எதுவும் கிடையாது. கேள்வியை தூக்கி அப்படியே ஃபஸ்ட்டு 3 காலத்தை எழுதி அதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அதுக்கான பெர்சன்டேஜ் போட்டால் போதும். இது கொஞ்சம் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சிட்டிங்கனாவே அழகாக உங்களுக்கு மார்க் வந்துடும். அடுத்து 2வது பாருங்க, பொது அளவு வருமான அறிக்கை, பொது அளவு இருப்புநிலை குறிப்பு. ஒரு தொகையை எழுதிட்டு ஒரு சதவீதம் காலம், மறுபடியும் அடுத்த தொகை எழுதிட்டு அடுத்த சதவீதம் காலம் போடணும். அதுவே இருப்புநிலை குறிப்புலையும் அப்படிதான், விவரம், ஒரு தொகை காலம், ஒரு சதவீதம், ஒரு தொகை காலம், ஒரு சதவீதம், இந்த மாதிரி மாடலில் தான் நம்ம போடணும். ஸோ இங்கே ஆன்சர் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? விவர பற்றி அப்படியே எழுதிடும், ஏன்னா இது இருப்புநிலை குறிப்புங்கனால எந்த ஒரு மாற்றமும் இல்லை, கூட்டவும் வேண்டாம், கழிக்கவும் வேண்டாம்.
அடுத்தது சர்மிளா நிறுமத்துக்கு எழுதிட்டு அதுக்கு ஒரு சதவீதம் இடையில கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் தான் சங்கீதா நிறுமத்தோட தொகை எழுதி அதுக்கு சதவீதம். ஸோ பொது அளவில் வருமான அறிக்கையாக இருந்தாலும் சரி, இருப்பு நிலை குறிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு தொகை காலம் போட்டோன்னே ஒரு சதவீதம் காலம். அதே போல் பொது அளவு வருவாய் அறிக்கையிலையும் அப்படி தான். வருவாய் அறிக்கைனா இந்த ஃபார்முலா எழுதிடுறீங்க. எழுதி அதுபடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தொகை காலம், இங்கே பார்த்தீங்கன்னா 2 தொகை காலம் இருக்கா, ஒரு தொகை காலத்தை எழுதிடும், அதனோட சதவீதத்தை போட்டுரும். மறுபடியும் 2வது தொகை காலம் எழுதிடும், அதனோட சதவீதம். இப்போ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பிறகு 3வது போக்கு பகுப்பாய்வு இருக்காமா. ஸோ போக்கு பகுப்பாய்வுனா நம்மளுக்கு வருமான அறிக்கையில் எழுதுகிறோம். இது ரொம்ப ஈஸி. விவரம் 1வது தொகைக்காலம், 2வது தொகைக்காலம், 3வது தொகைக்காலம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போக்கு பகுப்பாய்வில் 3 தொகைக்காலம் இருக்கும். ஸோ லைனாக 3 தொகைக்காலத்தை எழுதுகிறோம், 3% காலம். இருப்பு நிலை குறிப்புக்கும் அப்படி தான். விவரப்பத்தி எழுதுகிறோம், 1வது தொகைக்காலம், 2வது தொகைக்காலம், 3வது தொகைக்காலம், அதுக்கான சதவீதங்கள் 3% காலம். ஸோ இந்த மாதிரி போடணும். இதில் போக்கு பகுப்பாய்வில் இருப்பு நிலை குறிப்பு கேட்டாலும் அப்படி தான். அந்த கேள்வியை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு மாற்றம் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். வருமான அறிக்கையாக இருந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், இந்த படிவத்தின்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ எடுத்துக்காட்டு 15 பார்த்துருங்க. 15 போக்கு பகுப்பாய்வு கொடுத்துருக்காங்க. இங்கே பொறுப்பு இருக்குது, சொத்து இருக்குது. அப்போ இது என்னது, போக்கு பகுப்பாய்வில் இருப்பு நிலை குறிப்பு. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இதில் நம்ம எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இந்த 4 காலமும் அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். அப்போ விவரப்பத்தி 1வது தொகைக்காலம், 2வது தொகைக்காலம், 3வது தொகைக்காலம். அப்போ ஆன்சரில் எழுதும்போது இதுலேருந்து இந்த 3 காலமே எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, இதோட எழுதிடுறோம். இது ஃபஸ்ட்டு காலத்துக்கான சதவீதம், 2வது காலத்துக்கான சதவீதம், 3வது காலத்துக்கான சதவீதம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த கணக்குகளை எதால் நம்ம வகுத்து பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஒப்பீட்டு அறிக்கை அப்படின்னா நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம் இல்லையாம்மா. ஸோ ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட் இயர் 2 வருஷத்தில் அதனோட முதல் ஆண்டு தொகையை எடுத்து தான் நம்ம வகுக்கணும். அது வருமான அறிக்கையாக இருந்தாலும் சரி, இருப்பு நிலை குறிப்பாக இருந்தாலும் சரி, ஒப்பீட்டு அறிக்கைனா எந்த தொகையை எடுத்து வைக்கணும், முதல் ஆண்டின் தொகையை கீழே போடணும், அந்தந்த அதிகமாக இருக்கோ குறைஞ்சிருக்கோ அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் தொகையை மேலே போடணும், பெருக்கல் 100 போடணும். சரியா? இதுவே பொது அளவு அறிக்கைனா நமக்கு 2 ஞாபகம் வச்சுக்கணும். வருமான அறிக்கைனா விற்பனை தொகையை அளவு வைக்கணும். ஸோ ஃபஸ்ட் அமௌண்ட் 100 இருக்கும். அதுவே பொது அளவில் இருப்பு நிலை குறிப்பாக இருந்தால் டோட்டல் அமௌண்ட்டால் வகுக்கணும். ஸோ இதில் மட்டும்தான் 2 மாடல் இருக்குது. ஒப்பீட்டு அறிக்கைனா வருமான அறிக்கையாக இருந்தாலும் சரி, இருப்புநிலை குறிப்பாக இருந்தாலும் சரி, முதல் ஆண்டின் தொகையால் வகுக்கணும். பொது அளவு அப்படின்னா வருமான அறிக்கைனா விற்பனை தொகையால் வகுக்கணும், கீழே போடணும். இருப்புநிலை குறிப்பாக இருந்தால் டோட்டல் அமௌண்ட்டை கீழே போடணும். அந்த கண்டுபிடிச்ச எந்த அமௌண்ட்டுக்கு சதவீதம் கண்டுபிடிக்குமோ அந்த தொகையை மேலே போட்டு பெருக்கல் 100. சரியா? அடுத்தது போக்கு சதவீதம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், 2 மெத்தட்லேயுமே முதல் ஆண்டின் தொகையை தான் நம்ம கீழே போட்டு வகுக்கணும். சரியா? அப்போ இந்த 2 மெத்தடுக்குமே என்னது, ஒப்பீட்டு வருமான அறிக்கை இருப்புநிலை குறிப்புக்கும் முதல் ஆண்டின் தொகையால் வகுக்கணும். போக்கு பகுப்பாய்வு வருமான அறிக்கைக்கும் இருப்புநிலை குறிப்புக்கும் முதல் ஆண்டின் தொகையால் தான் வகுக்கணும். பொது அளவுனா மட்டும்தான் வருமான அறிக்கைனா விற்பனையால் வகுக்கணும், இருப்புநிலை குறிப்புனா டோட்டல் அமௌண்ட்டால் வகுக்கணும். அப்படிங்கிறது இந்த வேறுபாடுகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து நம்மளுக்கு 2 5 மார்க் இருக்குது, ஒரு 3 மார்க் கணக்கு கட்டாயம் வரும். அது போக நம்மளுக்கு 2 மார்க்கில் ஒரு தியரி, 3 மார்க்கில் ஒரு தியரியும் இந்த சாப்டர்லேருந்து உண்டு. பாடம் ரொம்ப சின்ன பாடம், நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த பாடத்தில் நம்மளுக்கு மார்க் போகும். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மதிப்பெண்கள் அதிகமாக எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.